பஞ்சாயத்து தலைவர் பண்ணையாரு பனையூருக்கு போய் படுத்துட்டாரு. செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே கடுங்காண்டுல பாஜகவும் இருக்கு, எதிர்கட்சியும் இருக்கு. கொங்கு மண்டலத்துல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி. அவரை உடைச்சு அவரை காலி பண்ணி ஒரு ஸ்டாம்பை குத்தி ஓரங்கட்டிட்டோம்னா அது அந்த ஏரியாக்குள்ள அரசியல்ல நம்ம எளிமையா உள்ள போகலாம். காவல்துறை நான் எதிரியா தாங்க பாப்பேன். ஏன்னா நான் 18 வயசு வந்து மல்லு கட்டுறாங்க, அவங்க அதிகாரத்துடைய உச்சம்தான். ஆனா அந்த இடத்துல நின்று மக்களை காப்பாத்தினதுல அவங்களுடைய முக்கியமான ரோல் பாராட்டக்கூடியது. திமுக பயந்து விட்டது, திமுக நடுங்கி விட்டது, திமுக பதறி விட்டது, திமுக சதறி விட்டது. ஒரிஜினா ஒரு கார்ப்பரேட் கிரிமினல். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ரொம்ப மெஜாரிட்டியான குற்றச்சாட்டு அரசு அப்படின்றத தாண்டி செந்தில் பாலாஜி மேல வைக்கக்கூடிய சதி, இது எல்லாமே இங்கதான் வைக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல நீதிமன்றங்கள்ல வைக்கல, ஏன்னா அங்க சான்று தேவை, அதனால அங்க வைக்கல. இங்க இதுக்குள்ள இங்க நடக்கிற சதி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க, இல்ல குற்றச்சாட்டுகள்ல மேல தாங்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்னா அது காவல்துறை அப்படின்னு சொல்லலாம். இத்தனை பேரு காவல்துறை சரியா செயல்படல, இதுக்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்கல, காவல்துறை இந்த இடத்துல இது தப்பா பாதுகாப்பு கொடுக்கறதுல குறை இருந்திருக்கு. அதே மாதிரி எங்களை காவல்துறை வந்து பார்டர்லயே தடுத்துட்டாங்க. காவல்துறை தான் வந்து திட்டமிட்டே பார்டர்லயே வரவேற்றாங்க, காவல் பார்டர்லயே தடுத்தும் விட்டாங்க அப்படின்றத ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதுவும் 15 நாட்களுக்கு பிறகு. எப்படி பார்த்தாலும் எந்த காரணங்களா இருந்தாலும், எப்படி கட்டமைக்கப்பட்டு என்ன சூழல்ல அந்த விஷயம் நடந்திருந்தாலும், தொடர்ச்சியா போன இன்டர்வியூலும் இதே தான் பேசினேன் வேற ஒரு ஆள்கிட்ட, உங்கள்கிட்ட அதே தான் சொன்னேன். 41 உயிர் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுல ஒரு குழந்தையோட வாய் தாடெல்லாம் கிழிஞ்சு இருக்குன்னு, 1.5 வயசு குழந்தைன்றதெல்லாம் கேட்க முடியல, யோசிக்க முடியல. இது திரும்ப நடந்துடக்கூடாதுன்றதுதான் இப்படியான தொடர்ச்சியான விவாதங்களுக்கு ஒரு முக்கிய காரணமா நான் யோசிக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம பேசினது, ஏன் இந்த கூட்டம் கூண்டுச்சு, ஏன் இந்த கூட்டம் கலையல, இப்படியே திரும்ப நம்ம ஒரு 15 நாளா பேசிட்டு இருக்கோம்னா திரும்ப இந்த பரப்புரை நடக்கும், திரும்ப இந்த கூட்டம் கூடும். அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கான எல்லா இதுவும் அவங்க ஏற்பாடு பண்ணாலும் இல்ல தமிழக அரசு பண்ணாலும், எங்கேயோ ஒரு இடத்துல மக்களோட இயலாமையோ இல்ல மக்களோட பரிசோதிக்கிற இடமோ அது தவறி போய் அங்க நின்னுட்டாங்கன்னா திரும்ப இந்த இன்னொரு உயிர் போகக்கூடாதுன்றதுதான். இதுல மேஜர் குற்றச்சாட்டு பாதுகாப்பு கொடுக்கிற இடத்துல இருக்கு, காவல்துறை செயல்படலை அப்படிங்கும் போது உளவுத்துறை வந்து சில விஷயங்கள் கேட்கணும். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு விவாதத்துல கல்யாணசுந்தரம் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டா உளவுத்துறை 10 தடவை கால் பண்ணும். எனக்கும் தெரியும், மாணவர் பருவத்துல சில போராட்டங்கள் எடுக்கும்போது உளவுத்துறை கால் பண்றதெல்லாம் இதுதான். பட் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுல உளவுத்துறை என்ன தப்பு பண்ணிருக்கு, இல்ல காவல்துறை தரப்புல என்ன தப்பு பண்ணிருக்கு, இல்ல காவல்துறையால இதை கட்டுப்படுத்திருக்க முடியுமா கண்டிப்பா அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல, நீங்க ரொம்ப புள்ளியில வந்து நிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா இது பொதுவாக மக்கள் மத்தியில பரப்பப்பட்ட ஒரு செய்தி. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் வந்து கேட்டிருக்காரு, சட்டமன்றத்திலே கேட்டிருக்காரு, காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு. இதுல அதிமுகவினுடைய ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய தம்பி கல்யாணசுந்தரம் இதெல்லாம் கேட்பாருன்னா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படி கேட்டாதான் அவர் அதிமுகவில் மெம்பர் இதுல. ஆனா இதுல கொஞ்சம் கூட அறிவு சார்ந்த கேள்வி இல்லை. அறிவற்றவர்கள் கூட இவ்வளவு மட்டமான ஒரு கேள்வியை வைக்க மாட்டாங்க பொது மேடையில. நான் கல்யாணசுந்தரத்தை பார்த்து அப்படிதான் வைக்கிறேன். மூளை இல்லாதவர்கள் பேச்சு நேரடியாவே நான் இது பண்றேன். ஏன் அப்படின்னா உளவுத்துறை நான் சும்மாவா உட்காந்துருக்கோம். ஒரு கரூர்ல போய் ஒரு தவறு நடந்தா அது திமுக அரசின் மீது ஒரு ஸ்டாம்பிங் ஆயிராத, ஒரு ஒட்டப்பட்ட ஒரு சீல் ஆயிராத. எங்க நடந்தாலும் கரூர்ல நடந்தா ஒரு பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற அமைச்சர் மேல, முன்னாள் அமைச்சர் மேல, செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே கடுங்காண்டுல பாஜகவும் இருக்கு, எதிர்கட்சியும் இருக்கு. புதுசா வந்தவங்களும் இருக்காங்க, புதுசா இருக்கிறவன் தாராளமா இருப்பான். பொதுவாக எனக்கு என்னன்னா 2 பேரும் காண்டாகிறதுல இருக்கு. இந்த புதுசா வந்து ஏன் காண்டானான்னு தெரியல. அவங்களுக்கும் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, கரூர்ல இருக்கிற எல்லா கட்சி ஆட்களும் கட்சியை கழிச்சிட்டு வந்து இந்த கட்சியில் சேர்ந்தான். கரூர்ல பாஜக கிடையாது, நாம் தமிழர் கிடையாது, அதிமுக கிடையாது, பூரா கட்சி. ஏன்னா இவர் தான் இளவு வீட்டுல போய் உட்கார்றாரு, அழுதா போய் உட்கார்றாரு, நின்னா உட்கார்றாரு, நடந்தா உட்கார்றாரு. ஊர்காரங்க போல சொந்தக்காரங்களா பந்தக்காரங்களா பார்த்தவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே சொந்தக்காரங்களா அரவணைச்சு போற ஒரு பழக்கம் இவருக்கு இருக்கு. இது அதிமுகல இருக்கும்போது கூட அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அது 2வது இப்போ கொங்கு மண்டலம் எங்களுக்கான ஊரு அப்படின்னு பாஜக நினைக்குது. அந்த இடத்துல நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. கொங்கு மண்டலம் ஏற்கனவே அதிமுக 10 தொகுதியிலும் ஜெயிச்ச ஊர். அதிமுக ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும்.
கொங்கு மண்டலத்துல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி. அவரை உடைச்சு அவரை காலி பண்ணி ஒரு ஸ்டாம்பை குத்தி ஓரங்கட்டிட்டோம்னா அது அந்த ஏரியாக்குள்ள அரசியல்ல நம்ம எளிமையா உள்ள போகலாம். அதனாலதான் செந்தில் பாலாஜி அவங்கள 1.5 வருஷமா உள்ள போட்டிருந்தாங்க. காரணம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அவரை தூக்கி வெளியவே விட்டாங்க. அது வரைக்கும் உள்ள வச்சிருந்தாங்க. அது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுதான். இந்த விஜய் புதுசா அரசியல் பண்றவருக்கும் அவர் கிடைஞ்சல் தான். ஏன்னா கொங்கு மண்டலத்துக்குள்ள அவ்வளவு ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப உள்ள இவரால போக முடியல. அப்ப இவருக்கும் அவர் எதிரியாமாகிறாரு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை காலி பண்ணணும். யாரு? செந்தில் பாலாஜி. அவர் மேல ஒரு இது பண்ணணும். ஆனா செந்தில் பாலாஜி தெரியாதா, இந்த உள்ளூருக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி விட்டோம்னா அது நம்ம மக்களை தான் பிரச்சனையாகும், நம்ம பக்கம் தான் திரும்பும். எந்த பிரச்சனை சதி செஞ்சாலும் செந்தில் பாலாஜி ஒரு சதி செஞ்சுட்டாருன்றாங்களே, ஏன்டா என் ஊருக்குள்ள ஏன்டா சதி செய்யறேன், பக்கத்துல இருக்கிற ஊர்ல பண்ண மாட்டேனா? திருச்சியில நான் சதி செய்யறதா இருந்தா பண்ண மாட்டேனா? ஏன் நீ வேதாரண்யம் போனாலும் நாங்க பண்ண மாட்டேனா? திருவாரூர்ல போய் நின்னா நாங்க பண்ண மாட்டோம். உன்னை கெடுத்து விடணும்னு நினைச்சா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் கெடுத்து விடலாம்ல. அது என்ன என் ஊருக்கு வர்ற வரைக்கும் உட்கார்ந்து இருந்துட்டு அந்த முக்குல சேரவே போட்டு உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டியா வா கெடுத்து விடுறேன், இது முட்டாள் கூட அதை செய்ய மாட்டான். அப்ப இந்த சதி கோட்பாடே தப்பான ஐடியாலஜில கட்டப்பட்ட சதி கோட்பாடு. சொந்த ஊருக்குள்ள எந்த ஒரு தலைவனும் தான் மேல பழி வரும் தெரியும், அதனால அதுக்குள்ள இறங்கவே மாட்டாங்க. இது கொஞ்சம் 3 இன்ச்சுக்கு மூளை இருந்தா கூட புரிஞ்சுக்குவாங்க. இந்த கும்பலுக்கு புரிஞ்சுக்கலன்னா தெரியும் இது அரசியலாக்குறாங்க. அதுதான் உண்மை. ரெண்டாவது போலீஸ்ன்னு சொன்னாங்க. ஏங்க போலீஸ்காரங்களை 100% எதுக்குறாளுங்க நானு. போலீஸ் ஒரு அதிகார வர்க்கம் தான், அதிகாரத்தின் மையமா தங்களை வச்சுக்கிறவங்க தான். கேஸ் கொடுக்க போனா ஏழை எளிய மக்கள், சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், இவங்க யாரு போனாலும் கேஸே எடுக்க மாட்டான். பதிறதுக்கே நம்ம மல்லு கட்டணும். எனக்கு போலீஸ் மேல 1000 முரண்பாடுகள் உண்டு. களத்துல நின்று சண்டை போட்டவங்க என் மேல அவ்வளவு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. காவல்துறை மேல எப்பயுமே நாங்க எதிரியா தான் நின்று பாக்குறோம். ஏன்னா அவங்க அதிகாரத்தினுடைய மையப்புள்ளி. ஆனா ஏன் இங்க பாக்குறோம் அப்படின்னா, அவ்வளவு வீடியோங்கள்ல காவல்துறை இல்லைன்னா இன்னும் 10 பேர் சேர்ந்து செத்துப்பாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள நின்று விசுறது, அந்த கூட்டத்துக்குள்ள தண்ணியை பிடிச்சி அடிக்கிறது, இந்த மக்களை தூக்கிட்டு ஓடுறது, இந்த பிள்ளைகளை தூக்கி தலையை வச்சுக்கிறது, பிள்ளைகளை தூக்கி கையில வச்சுக்கிறது, இப்படி ஓடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. காவல்துறை தான் உள்ள போய் காப்பாத்துறாங்க, காவலர்கள் தான் இது பண்றாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஆம்புலன்ஸை வழிமுறைக்கணும்னு இந்த எடப்பாடியாருக்கு அவுத்து விட்ட ஒரு பழி, ஆம்புலன்ஸ் வந்தாலே அது ஒரு அரசியல் நம்பிக்கிட்டாங்க. நம்பிக்கிட்டு எந்த ஆம்புலன்ஸையும் விடுறது இல்லை, அடிச்சுக்கிட்டு தர்றாங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள. இதுல பாத்தீங்கன்னா இந்த கும்பல் உட்காந்துட்டு அதுல ஒருத்தன்லாம் கருப்பு கலர் ஒரு காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு சட்டை இப்படி ஏத்தி விட்டுட்டு, நாங்க சார் ஆம்புலன்ஸை உள்ள விட்டு அரசியல் பண்றீங்களான்ற அவன் ஒரு மாவட்ட செயலாளர் இப்ப அடிச்சுட்டு உள்ள போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் போய் நின்னுக்கிட்டு ஆம்புலன்ஸை வெளிவிட மாட்டான். ஒரு போலீஸ் போய் டப்புன்னு முதுகுல அடிச்சுடி, நாங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியல, நாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆம்புலன்ஸ் வரைச்சிட்டு என்னடா பொள்ளையர் மண்டையில போட்டு வண்டி எடுறா அப்படின்றாரு. அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. அப்போ இவ்வளவு போராட வேண்டி இருக்கு. இன்னொன்னு 50 மீட்டருக்கு முன்னாடி போகாதீங்கன்னு சொன்னாங்க போலீஸ்காரங்க. ஆனா போய் நின்னாங்க. ஏன் முன்னாடி நின்று வரவேற்றாங்க? உங்களுக்கு என்ன இந்த கும்பமேளா வச்சு இந்த இப்படி எல்லாம் வரவேத்துட்டு இருந்தாங்களா, இல்ல ஏதாவது ட்ரம் செட்டு வச்சு ஆடி வரவேத்து மாலையை போட்டாங்களா? டே வந்ததே 7:45, 7:30 இழுத்து விட்டுறாத, இங்கேயே நில்லு இப்படின்னு வழிகாட்டிக்கிட்டே வருது போலீஸ். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நாம ஒரு 500 பேரை திரட்டி ஒரு வேலை பார்க்கணும். நமக்கே 50,000 தடவை போன் பண்ணுவாங்க. யாரு வர்றாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இந்த இடத்துல எப்படி, எல்லாமே நம்ம ஒரு இடத்துல ஒரு சின்ன கூட்டத்துக்கே அவ்வளவு 1000 தடவை கால் பண்ற உளவுத்துறை. அங்க சட்டை யூனிஃபார்ம் இல்லாம ஒரு கூட்டம் யார் நிக்குன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பாக்குறோம்ல, இவ்வளவு பெரிய கூட்டத்துல அது நடக்காமையா போயிருக்கும்? கட்டாயம் நடக்கும். அப்ப அதை கேட்கிற மனநிலை இந்த கும்பல்ல. இவங்களுடைய நோக்கம், இப்ப கூட ஜனநாயகன் படத்துடைய பல காட்சிகள் அங்க எடுக்கப்பட்டுச்சு. 63 ட்ரோன்ஸ் அதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது இனி நிச்சயமா சிபிஐ விசாரிக்க போதில்ல. புலனாய்வு இதழ் தாங்க. அவங்க இதழ்ல வர பல விஷயங்கள் பின்னாடி நடந்திருக்கு. சின்ன வயசுல நான் பாக்குறதுனால நான் சொல்றேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல பொய் இருக்காது. முக்கியமான சோர்ஸ் கிட்ட இருந்து அந்த சம்பவத்தை வாங்கியிருப்பாங்க. நிச்சயமா அது வெளிவரும் விசாரணையில. நீங்க அங்க போய் நிக்கிறீங்க, அங்க இது பண்றாங்க. காவல்துறை நமக்கே 50,000 தடவை பண்றாங்க, இவங்களுக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 3 மணில இருந்து காவல்துறை போன் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்ப வர்றீங்க, எப்ப சீக்கிரம் வாங்க, கூட்டம் அதிகமாயிரும், 6 மணிக்கு மேல கூட்டம் அதிகமாயிரும், சம்பளம் வாங்கிட்டு எல்லாரும் வந்துருவாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ், சீக்கிரம் வாங்கன்னு போய் அங்க போய் ஏன் கூப்பிட்டாங்க, அங்க போய் நின்று பேசுறாங்க, கொஞ்சம் உள்ள வாங்க, ரொம்ப உள்ள போயிடாதீங்க, கஷ்டமாயிரும் அப்படின்னு. உளவுத்துறை திரும்ப திரும்ப இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. நீங்க லேட் ஆக கூட்டம் அதிகமாகும், பெரிய பிரச்சனை ஆயிரும், திரும்ப திரும்ப பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கட்சியுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய அறிமுகமான ஒரு முகம், அவரு மக்களை சந்திக்க போறாரு. ஒரு உளவுத்துறை தகவல் சொல்லுமா, இல்ல அடிச்சு மண்டையில அடிச்சு உள்ளப்படா அப்படின்னு விஜய் சொல்ல முடியுமா? தகவல் தானே சொல்ல முடியும்.
ஸ்ட்ரிக்டா போகலாம், அதை கூட சொல்ல முடியும். இன்னொன்னு எதிர்க்கட்சியினுடைய ஜனநாயகம்னு ஒண்ணு பாதுகாக்கணும்னு நினைக்கும். நாளைக்கு காவல்துறை மேல ஒரு பெரிய பழி வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஐயா சார் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க சார், சார் கொஞ்சம் பாத்துங்க சார், சார் கொஞ்சம் உள்ள வந்துடாதீங்க சார், சார் நீங்க நில்லுங்க சார், சார் கொஞ்சம் வேகமா வாங்க சார் ப்ளீஸ் சார், ரொம்ப கூட்டமாயிட்டு சார், சார் இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம கிட்டே அப்படிதான் பேசுவாங்க. அப்ப விஜய் கிட்டே அதைத்தான் பேசியிருப்பாங்க. அப்ப விஜய் அதை கேட்டாரன்றதான் இங்க கேள்வி. இப்ப நம்ம கேள்வியை எந்த பக்கமே திருப்ப மாட்டோம். நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், நம்ம மக்கள் மூளையில ஒரு முடிவை திணிச்சிட்டோம். அந்த முடிவின் கீழே நின்று ஒரு கேள்வி எழுப்ப வச்சுக்கிட்டே இருக்கணும். காவல்துறை 1000 எதிரியா இருக்காங்க. எனக்கெல்லாம் காவல்துறை நான் எதிரியா தாங்க பார்ப்பேன். ஏன்னா நான் 18 வயசுல வந்து மல்லு கட்டுறாங்க, அவங்க அதிகாரத்துடைய உச்சம்தான். ஆனா அந்த இடத்துல நின்று மக்களை காப்பாத்தினதுல அவங்களுடைய முக்கியமான ரோல் பாராட்டக்கூடியதுங்க. அங்க இருந்து சல்லிப்பயிலுக அவங்க சண்டை போட்டு ஆம்புலன்ஸை காப்பாத்தி மக்களை காப்பாத்தி ஓடுனது, தூக்கிட்டு ஓடுனது பாக்குறோம். அவ்வளவு பண்ணிருக்காங்க, பரவாயில்ல, பாராட்டுகள் தான். இவங்ககிட்ட தொடர்ந்து பேசுறாங்க, இவங்க யாரும் கேட்கல. முதல்ல காவல்துறைக்கு எழுதி கொடுத்த 11 இதுக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க கண்டிஷன்ஸ், அதுல எதையுமே பின்பற்றல, அதை யாரும் கேள்வி கேட்கல. ரெண்டாவது, காவல்துறை போய் ரோட்லயே நின்று அவங்கள வரவேற்கிறதுக்கு போகல. அவங்க கிட்ட போய் இதெல்லாம் நடக்க போகுது, இவ்வளவு கூட்டம் இருக்கு, என்ன பண்றதான்னு ஆலோசனை பண்றாங்க, அதை அவங்க கேட்கல. ஒரு 50 அடிக்கு 50 மீட்டருக்கு முன்னாடி போயிடாதீங்க, ரொம்ப நெருக்கமா இருங்க இல்லைங்க, அதை அவங்க கேட்கல. கொஞ்சம் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் முகத்தை காட்டுங்க, கூட்டம் காலியாயிரும் அப்படின்னு காவல்துறை சொல்லுது, அதையும் அவங்க கேட்கல. அப்ப நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த 11 இதையும் நீங்க கேட்கல. காவல்துறை ரோட்லயே நிக்க வச்சு ஊருக்கு வெளியவே உங்ககிட்ட சொல்லிச்சா நீங்க அதையும் கேட்கல. உள்ளுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லிச்சா அதையும் கேட்கல. அப்புறம் திரும்ப உங்களை எப்போ வருவீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க, அதையும் நீங்க கேட்கல. நீங்க என்ன கேட்டீங்க காவல்துறை நோக்கி கையை நீட்டுறதுக்கு? அப்போ அடிப்படையில சட்டத்தை மதிக்கல, அடிப்படையில காவல்துறையினுடைய அவங்க சொல்ற கருத்துக்களை நீங்க மதிக்கல, அடிப்படையில காவல்துறையை ஒரு மண்ணா கூட நீங்க மதிக்கல. அதனாலதான் இங்க வந்து நின்று இவ்வளவு பெரிய துக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க, பேரழிவை செஞ்சு விட்டு போயிருக்கீங்க. சோ இதை நம்ம வந்து காவல்துறை, அரசாங்கம், இதை வந்து எதிர்கட்சிகள் அரசியலா பயன்படுத்துவாங்க. எடப்பாடியார் பேசுறாருன்னா அதுல தப்பே கிடையாது, ஏன்னா அவர் அந்த அரசியல் செஞ்சாதான் ஓட்டாவது கிடைக்கும்னு நம்புறாரு. அதே போல எதிர்கட்சிகள் பேசுறாங்க. விஜய் வந்து பொறுப்பேற்றிருக்கணும், மனசாட்சியோட பொறுப்பேற்று நேரடியா களத்துல போய் நின்று மக்களை சந்திச்சிருந்தா அது கேள்வியே கிடையாது. ஆனா திட்டமிட்டு இதை காவல்துறை மேல, உளவுத்துறை மேல, ஏங்க ஒரு சின்ன கூட்டம் நடத்தவங்களையும் நம்ம தலைவலி வர வச்சு போடுவாங்க போலீஸ்காரங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனை லட்சம் பேரை போட்டிருந்தாலும் காவல்துறை இந்த கூட்டம் கண்ட்ரோல்ல இருக்காது. இது அப்படியான வேலையே இல்லை, இவன் வேற ஒரு மாதிரி வேலையை பார்த்து விட்டானுங்க. சோ இந்த பழி போடுறது, உளவுத்துறை காவல்துறை மேல போடுறது அப்படின்றதெல்லாம் தவறான முன்னுதாரணமா விஜய் கட்சிக்கு ஆயிரும். ரொம்ப தெளிவா வேலை பார்த்துருக்காங்க, அவங்க அடி வாங்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க. பல போலீஸ்காரங்க அடி வாங்கியிருக்காங்க, 2-3 போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டு உயிரை காப்பாத்தி விட்டுருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இது திசை திருப்புவதற்கான ஒண்ணு. என் மேல குற்றம் இல்லைங்க, எல்லாமே காவல்துறை தான் அப்படின்னு சிறிய அளவு கூட அவர் மேல அந்த ஒரு பொறுப்பு. நீங்க நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்க என்னோட பார்வையில நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீங்க எவ்வளவு வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, இந்த 15 நாளா அதை தானே பார்த்துட்டு இருக்கோம், அதானே பேசிட்டு இருக்கோம். ஒரு இடத்துலயாவது எந்த ஒரு தொண்டன்ற பேர்ல ஃபயர் விட்டுட்டு இருக்கணும்னா அது இந்த தப்ப இனிமேல் நடக்காம பாத்துக்குவோம் அப்படின்னு பேசினாங்களா? ஒரு 2 பேர் பேசினாங்க, அவங்களை போட்டு துவைச்சதுல அவங்க ஐடியாவே மூடிட்டு ஓடி போயிட்டானுங்க. 2 பேர் உண்மையா பேசினாங்க, நம்ம சரி பண்ணிக்கணும், இந்த தப்பு பண்ணக்கூடாது, மக்களோட நின்றுக்கணும், இதெல்லாம் 2 அந்த கட்சிக்காரங்க பேசினாங்க, பொறுப்புல இருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் மூடிட்டு ஓட்டாங்க, ஐடியாவே முடக்கிட்டு ஓட்டாங்க, அந்த அளவுக்கு அடிச்சாங்க போட்டு. அப்ப யாருமே இதை ஏத்துக்கலையே. குறைந்தபட்சம் இந்த பொறுப்பு ஏத்துக்கல, இவங்க ஒரு தப்பு நடந்திருக்கு, நாமளும் அதுக்கு பொறுப்பு, நீங்க மட்டும் பொறுப்புன்னு கூட ஏத்துக்க வேணாம், அப்படி செய்ய முடியாது. அரசும் பொறுப்பு இருக்கணும். அரசு இந்த இடத்துல கொடுத்துட கூடாது. 9 மணிக்கு வரையா பொடையில போட்டு அரசு பத்திட்டு இருக்கணும், போ கிளம்பு போ அப்படின்னு பத்தி விட்டு இருந்திருக்கணும். ஒண்ணு, அதுக்கான அரசியலை எதிர்கொள்ள வேண்டி வரும். இதை வச்சு திமுக பயந்து விட்டது, திமுக நடுங்கி விட்டது, திமுக பதறி விட்டது, திமுக சதறி விட்டதுன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அதை யோசிச்சிருப்பாங்க, பொலிட்டிக்கலாவும் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் திமுக உண்டு. அதனால அவங்க அதை யோசிச்சுட்டு விட்டுட்டாங்க, அடிச்சு தெரிச்சு ஓட விட்டுருக்கணும். ஒண்ணு, அதுல கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா அரசு பக்கம் வந்தது. ஆனா அரசு சைட்ல மக்களை காப்பாத்துற வேலையை பக்காவா பண்ணாங்க, ஒரு குறைபாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா பக்காவா வேகமா வேலை பார்த்தாங்க. இந்த பொறுப்பே ஏற்காத ஒரே ஒரு கும்பல் எதுனா இந்த கொலைகளை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடுன விஜய் கும்பல் தான். இப்போ இறுதியா இந்த கேள்வியோட முடிக்கலாம் அப்படின்றேன். கிட்டத்தட்ட 15 நாட்கள் தொடர்ச்சியா அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்று ஒரு நைட் ஒரு 10-10:30 மணி போல ஒரு ட்வீட் போட்டாரு. அடுத்த நாள் காலையில ஒரு 11:30 மணி போல ஒரு ட்வீட் போட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 நாள் எதுவுமே இல்லை. 3 நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோலையும் எந்த விதமான பொறுப்பு அப்படின்றது இல்லை, இது நடந்திருக்க கூடாது, இதுக்கு நானும் ஒரு காரணம், இதை மாத்திக்கிறேன்னு எந்த இதுவும் சொல்லலை. இதை தாண்டி ரொம்ப முக்கியமா விஜய் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, விஜய் வந்தா வந்து அந்த இடத்துல திரும்பவும் ஒரு கூட்டம் வரும், திரும்பவும் அவர் நின்னாருன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும்.
இதெல்லாம் தாண்டி நம்ம தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்க கேள்வி, இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க? தொடர்ச்சியா நீங்க சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய, தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய, இல்ல மீடியாக்கள்ல பேசக்கூடிய, பரப்புரை செய்யக்கூடிய மற்ற ஆட்கள் எங்க? பொதுச் செயலாளர் எங்க? ஆதவ அர்ஜுனா எங்க? ராஜ்மோகன் எங்க? சிடிஆர் எங்கன்னு இப்படி இவ்வளவு கேள்விகள் வைக்கிறோம். யாருமே இப்ப வரைக்கும் வெளில வரல. இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு மாத்துறதுக்கு அப்புறமா தான் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கேன். இதுல குறிப்பா ரொம்ப முக்கியமா ஒரு ஆள், 2 பேர் இதுல கணக்குல இருக்காங்கன்னா, ஒண்ணு புஷியானந்த் எப்ப பேசுவாருன்னு, இன்னொன்னு ஆதவ அர்ஜுனாவோட வாய் திறக்கிறது. 2 இடங்கள்ல ஆதவ அர்ஜுனா வாய் திறந்தாரு. நீதி வெல்லும் அப்படின்னு, நீதி ஜஸ்டிஸ்க்காக தான் இது பண்றோம்னு ஏர்போர்ட்ல வச்சு ஒரு இடத்துல சொன்னாரு. இன்னொரு இடமும் அதே மாதிரி ஏர்போர்ட்ல சொன்னாரு. கடைசியா இப்போ ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வந்து சிபிஐ விசாரணை மாத்தினதுக்கு அப்புறம் பேசினாரு. இப்ப இந்த ஆதவ அர்ஜுனா பேசின விஷயங்கள்னு இருக்குல்ல, நான் தான் தலைவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு ஆள் தான் தாவேகா ரிலேட்டடா வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், என்னோட கேஸ் தான் உச்சநீதிமன்றத்துக்கு இங்க வந்திருக்கு, நான் என் ஒரு பேர்ல தான் போட்டிருக்கு, எங்களுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் 15 நாட்களுக்கு அப்புறமா நாங்க வருத்தத்துல இருக்கோம், எங்களுக்கு இதை ப்ராசஸ் பண்ண தெரியல, நாங்களும் மனுஷங்க தான், எங்க வீட்டுல துக்கம் நடந்துருச்சுன்னா உடனே வந்து நாங்க மீடியாவை சந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த 15 நாட்களா தொடர்ச்சியா இந்த ஊடகத்துல, இந்த சோசியல் மீடியால, இந்த மக்கள் முன்னாடி எழுப்பப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில சேகரிச்சு ஒரு பதில வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் பேசியே ஆகணும். அதுல கூட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க யாருன்னு தெரியும், பேச விடாம பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரு பேசணும்ன்றதுல ஆர்டர் வைஸா பேசி ஒரு 20 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்காரு. இப்ப இந்த ஆதவ அர்ஜுனா பேசின விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியா ஆதவ அர்ஜுனா பண்ணிட்டு இருக்க விஷயம்ன்றது வந்து நம்ம பாயிண்ட் பண்ண வேண்டிய ஒரு இதா இருக்கிறதுனால உங்கள்ட்ட கேட்கறது. இந்த இவர் பேசினதை வச்சு உங்களுடைய கருத்தை இறுதி இதை முடிச்சுக்கலாம். ஆதவ அர்ஜுனா ஒரு கார்பரேட் கிரிமினல். ஆதவ அர்ஜுனா தான் சினிமா கார்பரேட் கிரிமினலை விஜய அரசியலுக்குள்ள இப்படி குளறுபடி ஆக்குனதுல இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஒருவேளை விஜய்க்கு சொல்லியிருந்தா கூட இருந்து, பா நீ பேசிருப்பா, இந்த பொறுப்பேத்துக்கப்பா, நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுப்பா, அண்ணன் நான் இருக்கேன், மாமா நான் இருக்கேன், தாய் மாமா, எந்த தலைவனாவது தாய் மாமான்னு வேணா, என்னத்த சொல்ல, தாய் மாமா நான் இருக்கேன், வந்து காதை குத்தி விட்டு போறேன், மொட்டையை அடிச்சு விட்டு போறேன், ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கலாம். வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஆதவ அர்ஜுனா போன்ற அரைவேக்காடுகள் இப்ப கை ஓங்கிருச்சு. புஷி ஆனந்தா இருந்தா கூட அரசியல் கொஞ்சம் தெரியும் அந்த ஆளுக்கு. அந்த ஆள் கூட நேரடியா போய் அந்த பாதியில இறக்கி விட்டு போனாங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. திருச்சிக்கு போற வழியில விஜய் கூட தான் போறாரு, பாதியில இறக்கி விட்டு போயிட்டாரு விஜய் கடுப்புல. ஏன்னா இத்தனை பேர் செத்துட்டாங்க, இந்த இதுக்கு இது பண்ணணும், பாதியில இறங்கி அவர் கதறி தெரிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒருவேளை புஷி ஆனந்தா இருந்தா கூட அவருக்கு ரொம்ப கிரிமினலான இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. போய் மக்களோட நின்று ஏதாவது செய்யணும்னு தான் அவர் யோசிச்சிருப்பாரு, அவர் அப்படிதான் வழிகாட்டியிருப்பாரு. ஆனா இந்த கிரிமினல் தனமான இந்த வேலைகள்லாம் இந்த கார்பரேட் கிரிமினல் இந்த ஆளுக்கு தான் வரும். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னா செஞ்சது, இந்த விஷயத்தை திசை திருப்பினதுல இருந்து அத்தனையும் இந்த கார்பரேட் கிரிமினலா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா பண்ணது. உங்களுக்கு ஒன்னா ஞாபகப்படுத்துறேன். 2 மாசத்துக்கு முன்னாடியே தலைவனை காப்பாத்திக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், மக்கள் கூடுனா மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு தமிழ்நாடுக்கு தான், அரசுக்கு தான் இருக்கு, 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. ஏன் சொன்னாரு? நான் இது ஆதவ அர்ஜுனாவுடைய சதி வேலைன்னு நான் நம்புறேன். ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நீ ஒரு பதில் சொல்ற, மக்களை காப்பாத்துறது அரசுடைய வேலை, எதுக்காக நீ அந்த இடத்துல அதை சொன்ன? மக்களுக்கு அது வரை எந்த பிரச்சனையில இருந்தாலும் நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, எந்த ஊர்ல எந்த இடத்துல அப்படி ஒரு பிரச்சனையே வரல, இந்த கரூருக்கு வந்ததானே அப்படி பிரச்சனைன்னு போது ஏன் 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன? அப்ப நீ 3 மாசத்துக்கு முன்னாடி இதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஒரு கேள்வி இருக்கு. அன்னைக்கே அதை சொல்லி அதை வச்சுட்டு பின்னாடி நடக்க போற, பின்னாடி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அதிபயங்கரமான விஷயத்துக்கான முன்னோட்டமா அவர் பேசியிருந்தாரு அன்னைக்கு. 2வது, ஆதவ அர்ஜுனா அரசியலே தெரியாத ஒரு அரைவேக்காடு. நீங்க ஒரு கட்சியா போனாரு, அவர் எங்க இருந்து வந்தாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் மேல ஈடி ரைடு இருக்கு. ஏன்னா அவ்வளவு உள்ளடி வேலை பார்த்து அவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணி ஈடி ரைடு எல்லார் மேலேயும் போவான், எதிர்கட்சியில போவான். ஆதவ அர்ஜுனா மேல போறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஆளு தொழிலதிபர், உள்ளடி வேலை பார்த்தது. பொதுவா எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்காக ஈடி போகும். ஆதவ அர்ஜுனா அப்பெல்லாம் அரசியலே கிடையாது. ஆனா அவருக்கு மேல போச்சு அப்படின்னா பணம் மற்ற விஷயம் அல்லது அவர்கிட்ட கறக்கிறதுக்கோ எதுக்கோ போத்தாங்க. அவர் மேலையும் அவங்க மாமனாரு 1200 கோடி ரூபா தேர்தல் பத்திரத்துல வெறும் ஒரே கட்சிக்கு மட்டும் கொடுத்திருந்தாரு. 1200 கோடி ரூபாய் பிஜேபிக்கு. இந்த கும்பல் தான் இவரை வந்து இது பின்னாடி நின்று இயக்குறாங்க. அப்ப ஆதவ அர்ஜுனான்றவன் ரொம்ப பிளானா ஒரு வேலை பார்க்கறான். விசிகால போய் அங்க இருக்கிற எளிய மக்கள்கிட்ட தன்னை தலைவனா காட்டிக்கலான்னு ட்ரை பண்ணா, அங்க இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரியும்ல, பொடனில போட்டு ஓடுறான்னு பத்தி விட்டாங்க. அதுக்கு திரும்பவும் ஒத்து வலைகள். ஆமா, அண்ணனுக்கு அரசியல் நல்லா தெரியும். அவரு எளிய மக்களை வந்து அரசியல் படுத்திட்டு இருக்கிற ஒரு தலைவன். அங்க இருக்கிற மக்களுக்கும் நல்ல அரசியல் தெரியும்.
அதனால இவன் யாரு என்ன பண்ணுவான், கொஞ்சம் பேர் மயங்கலாம் அவனுடைய பணம் மற்றதெல்லாம். ஆனா பெரும்பான்மையினர் அடிச்சு பத்தி விட்டாங்க ஓடு அப்படின்னு. அதுல தெளிவாயிட்டார், போய் ஒட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கவே. இப்ப இந்த இடத்துல நின்று ஆதவர்ஜுனா என்ன பண்ணறான்னா, கரூருக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு செட் பண்றான், ஒரு மைண்ட் செட் பண்றான். என்ன பண்றான்னா, கரூருக்கு போறோம், கரூர்ல என்ன வேணாலும் நடக்கலாம், இதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க 2 மாசமா. நீங்க கரூர் டேட்டு, கரூர்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க, பட் அந்த டேட்ல கரூருக்கு போல, மாத்தி தான் போறாங்க. ஆனா கரூருக்கு கட்டாயம் போறோம், அங்க கட்டாயமா ஒரு பெரிய அரசியலுக்குள்ள ஒரு அதிரடி காட்டுற ஒரு ஆளை சந்திக்க போறோம், காட்டணும் அப்படின்றதுல அவன் முடிவு பண்ணிட்டான். அதை முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, கரூர்ல வந்து எது வேணாலும் நடக்கலாம். அவன் ஒரு பின்னணியை செட் பண்றான். நீங்க ஒரு நிகழ்ச்சியை செட் பண்றது வேற, ஒரு பின்னணி அரசியலை செட் பண்றது வேற. இந்த பின்னணி அரசியலை கார்பரேட் கிரிமினல்ஸ் தான் செட் பண்ணுவோம். அரசியல்வாதிக பாவம் போய் அப்படியே போய் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் அரசியல் பண்ண தெரியும், இவங்களுக்கு தான் எல்லாத்துலயும் இது அரசியல் பண்ண முடியும். அப்ப இவன் என்ன பண்றான், ஒரு மைண்ட் செட் பண்றான், கரூர்ல பிரச்சனை நடக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டை பண்றான். இது தொடக்கத்துல இருந்தே நடக்குது. அன்னைக்கு இந்த அசம்பாவிதம் நடந்த உடனே டக்குன்னு இதை பிடிக்க அரசியலாக்குறான், உடனடியா களத்துல இறங்கி வேலை பார்க்கறான். அப்ப அந்த ஒரு முக்கியமான ஒரு இந்த மாதிரியான கார்பரேட் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குற இந்த சோசியல் இதுல மீடியால இருக்கக்கூடிய ஆட்களை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு கிட்ட பேசுறான். பல 100 கோடி ரூபாய் கொடுக்குறான், பல 100 கோடி ரூபாய் இவன் தான் கொடுக்குறான். கொடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரியே கட்டமைக்கிறான். பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இவன் பூரா தெரிச்சு ஊருக்கு ஓடி வந்துட்டான். நம்ம அண்ணே பஞ்சாயத்து தலைவர் பண்ணையாரு பனையூருக்கு போய் படுத்துட்டாரு. இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. நடுராத்திரி வரைக்கும் நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். நம்ம சொந்தக்காரங்க செத்து போனோம், சொந்தக்காரங்க மீன்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கண்ணு கலங்கிட்டு ஒருத்த பிள்ளைய காப்பாற்ற முடியுமா அப்பயும் கையில வச்சுட்டு ஓடினதை பார்த்து நம்ம கதி கலங்கி போய் நிக்கிறோம். இப்படி ஒரு விஷயத்த நம்ம பார்த்ததும் இல்ல. அரசியல் கூட்டத்துல நெருக்கடியில போய் செத்தாங்கன்னு பார்த்தது இல்ல. மகாமகம் குளத்துல போய் குளிக்க போனத்துல செத்தாங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு அரசியல் கூட்டத்துல செத்ததான் எனக்கு தெரிஞ்சே இல்ல. அதை பார்த்து நம்ம மறந்து போயிருக்கோம். ஆனா இவங்க அழகா எழுதிட்டு இருந்தாங்க. அப்ப ரொம்ப பக்காவா பிளான் பண்ணிட்டு, நாங்க துயரத்துல இருக்கோம், நாங்க துக்கத்துல இருக்கோம். அதுல நீங்க நேரடியா அவங்க பேசல, ஆனா அவங்க கருத்தை பேச வச்சாங்க. அவன் கருத்தை பூரா வந்து சமூக வலைத்தளங்கள்ல முக்கியமான ஆளுகளுக்கு 3 நிமிஷத்துக்கு 25,000 இருந்து 50,000 வரையும் கொடுத்தாங்க. நீங்க அதுக்கான வீடியோ இருக்கு, ஆடியோ ஆதாரம் இருக்கு. இல்லாத எதையுமே நாங்க பேசல, எல்லா ஆதாரமும் நான் கையில வச்சிருக்கேன். அந்த வீடியோ ஆதாரத்தை நாங்க வீடியோவே போட்டு வச்சிருக்கோம், மீடியாவே. நீங்க அந்த ஆதாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாயத்து பேசுறாங்க, நீங்க ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடுங்க, நீங்க அரசியலா கூட பேச வேணாம், சென்டிமெண்டா பேசுங்க. சாயந்தரம் 5 மணிக்கு அண்ணனுடைய வீடியோ வரப்போகுது, 5 மணிக்கு அண்ணன் வீடியோ வரப்போகுது, அவன் பேசுறது மத்தியானம். அப்ப வீடியோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு களத்தை செட் பண்றான். நீங்க சாதாரண விஷயம் இல்லைங்க, கிரிமினலுங்க. அவன் ஒரு பக்கா கிரிமினல், அரசியலுக்கே லாயக்கு இல்லாத கிரிமினல். ஏன்னா இங்க நம்ம சமூக நீதி அரசியல வளர்ந்த ஊருங்க. இங்க கிரிமினல்ஸ் எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுங்க. கிரிமினலை அடிச்சு ஊரை விட்டு பத்தி விட்டுறணுங்க, அரசியல் விட்டே பத்தி விட்டுறணும், அனாதையாக்கிடணும். அவன் 5 மணி 6 மணிக்கு ஒரு வீடியோ வரப்போகுது, அதுக்கு மத்தியானத்துல இருந்து உழைச்சிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா அரசியலா கூட நீங்க பேச வேணாம், பாவம் எங்க அண்ணன் வந்து இப்படி அழுதுட்டாருன்னு அந்த லிங்க் அனுப்பி விட்டு அதை ஒரு தடவை பார்க்க சொல்லி அவன் ஓன் ஸ்டைல்ல பேச வைக்கிறாங்க. இது எந்த கட்சியாவது செய்யுமா? பாஜக காரெல்லாம் பிச்சை எடுக்கணுங்க. ஆதவர்ஜுனா கிரிமினல் அரசியல்ல பாஜக காரனவே பிச்சை எடுக்க வைப்பான், அவ்வளவு பெரிய கிரிமினல் இந்த ஆதவர்ஜுனா. அத வேலையை செய்யறாங்க, செஞ்சு கரெக்டா போடுறாரு அண்ணன் பேசுறாரு. பேசி முடிச்சு அடுத்த செகண்ட்ல எத்தனை லட்சம் இது வீடியோ ஆடியோ, அது என்னது ஸ்டேட்டஸ் எல்லாம் ஆளுக்கால வீடியோ போட்டாங்க. நீங்க பாத்தீங்களா? ஆளுக்கால எப்படி வீடியோ போட முடியும்? எல்லாரும் ஒரே மாதிரி எப்படி பேசுனாங்க? நீங்க ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பேசுனாங்க. எங்க அண்ணன் பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. ஒரு பண்ணலாம் மாலையா அழுகுது. எங்க சரோஜா தேவி கூட அப்படி நடிச்சது இல்லைங்க. அப்படியே முன்னாடி முடிய போட்டுட்டு அப்படியே மாலையா கண்ணீர் விடுதுங்க. நான் எங்க அப்பா ஆத்தா சத்தனை கூட அப்படி அழுகுதுங்க, அப்படி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கல அழுக அந்த 41 பேர் செத்தப்ப கூட வர இல்ல. நீங்க 41 பேர் செத்த போது ஒரு போஸ்ட் போடல, ஒரு கண்ணீர் விடல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த தவறு நடந்து போச்சே, எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, நான் கொஞ்சம் ப்ளீஸ் அப்புறம் பேசுறேனே அப்படின்னு நடிச்சுட்டு போ. அதை கூட நீ செய்யல. கையை அப்படி தட்டி விட்டுட்டு போன. எங்க மக்களுடைய உசுறு உனக்கு ஒரு மசுரா தெரியுது, கையை அப்படி தட்டி விட்டுட்டு போனேன். மனசுக்குள்ள அப்படியே வைராக்கியத்துல பேசிட்டு இருக்கேன். உடஞ்சு அழுதேன் நானப்பா. என் வீட்டுல 38 பேர் செத்து போறான்னா அத்தனை பேரும் உழைக்கிறவன், கஞ்சிக்கு இல்லாதவன், பிள்ளைகளோட வாழ்க்கையோட போராடிட்டு இருக்கவன், கையை தட்டி விட்டுட்டு போற கார்பரேட் கிரிமினல். அந்த கிரிமினலை வந்து அவ்வளோ நல்லவனாக்குனதுல இவனுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இவன் ஒரு கார்பரேட் கிரிமினல். அவன் என்ன பண்ணிட்டானா, அவன் வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே மொத்த வீடியோ செட் பண்ணி டப்புன்னு போட்டான். வீடியோ வந்த 4வது நிமிஷத்துல இருந்து நீங்க செக் பண்ணி பாருங்க,
ஒரு 1000கணக்கான வீடியோ வந்துருந்துச்சு. அழுகுறான், கண்ணீர் விடுறான், அந்த போட்டோவை கட்டி பிடிச்சு அழுகுறான், விஜய்க்கு முத்தம் கொடுக்குறான், விதவிதமா பேசுனாங்க. நீங்க இது ஒரு ஏங்க, இத நீங்க நினைக்கிறத விட அபாயகரமான அரசியல். நீங்க நினைக்கிறோம் நம்ம எல்லாம் எப்படி அரசியல் பண்றோம்னா, களத்துக்கு போறோம், மக்களை சந்திக்கிறோம், அவன் கஷ்டத்துக்கு கூட நிக்கிறோம், கொடியை பிடிக்கிறோம், ரோட்டை மறிக்கிறோம், இது அரசியல் நினைச்சிட்டு இருக்கோம். கோடி கணக்குல பணம் இருக்கு, இறக்குறேன். என் தலைவன் ஒரு வீடியோ போறதுக்கு முன்னாடி 50,000 வீடியோவை நான் வாங்கி வச்சுக்கிறேன். கரெக்டான நேரத்துல எல்லாத்தையும் இறக்குறேன், மொத்த மனசையும் மாத்துறேன். இது எவ்வளவு அபாயகரமான அரசியல். கார்பரேட் கிரிமினல்ங்க. அந்தால மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படும். இது நம்ம சும்மா கடந்து போறோம். எல்லாரும் வீடியோ போட்டாங்க, எல்லாரும் அழுகுறோம். அது திட்டமிட்ட வீடியோ. ஆளுக்கு 25 சின்ன டிவி சேனலா ஒரு யூடியூப்போ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா 2500 ரூபாயில ஆரம்பிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 2500, 3000, 40,000, 50,000 ஒரு 3 நிமிஷம் வீடியோ கொடுக்குறான். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எவ்வளவு பெரிய செட்டப்பை உருவாக்குறான் இவன். கிரிமினலா இல்லையா? நீ இந்த பணத்தை மக்கள்கிட்ட கொடு, இந்த பணத்தை ஊர்ல போய் கொடு. 10 வீட்டுக்கு 41 வீட்டையும் தூக்கி நிப்பாட்டு கொடுத்துருக்கலாமே. அதை செய்யல. ஆனா உன்னை வந்து கட்டமைச்சு, உன்னை தலைவனா, நேர்மையானவனா, உன் நீதிமானா, உன்னை ரொம்ப நல்லவனா, உலகமே உன்னை லவ் பண்றவனா ஒரு கட்டமைப்பை உருவாக்கல. சில டயலாக் எல்லாம் கூட போஸ்ட் அடிச்சுடுங்க. விதியுடன் மோது, விஜயுடன் மோதாதே. அதுக்கப்புறம் வந்து எங்க கலவரம், நேபாள மாதிரி கலவரம் உருவாகும். எங்க அண்ணனுக்கு எல்லாம் நாங்க தான்டா, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா உயிரை விடுவோம்டா, எங்க அண்ணன்டா, எங்க அண்ணன். நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளவையும் கட்டி இறக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது அது ஒரிஜினல். அதே மாதிரி விஜயோடைய அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த 3 நிமிஷம் வீடியோ இருக்குல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, நீ செத்தா செத்து போ, நீ பொழைச்சா போல, நீ என்னுடைய இது கிடையாது, எனக்கு இலக்கு அந்த சேரு. அதுக்கு கூட இருக்கிறவன் சம்பாதிக்கணும். அந்த சேருக்கு போய் என்ன நல்லதா செய்ய போறாங்க? கோடி கணக்கில் கொட்டுறவன் வந்து நல்லதா செய்வான். நம்ம தான் வந்து கம்யூனிஸ்டுக்காரங்க போக இடம் இல்லாம 2 வீலர்லயும் சேர் ஆட்டோலையும் போயிட்டுறோம். இவங்க அப்படியே போவாங்க. இவங்க தனி ஜெட்ல போயிட்டு இருக்கவன். அவன் வந்து அப்படி நல்லது செய்யறதுக்கு என்ன தேவை இருக்கு? கஞ்சிக்கலாம நான் என் மக்களுக்கு, கஞ்சிக்கலாம் மக்களுக்கு போராடுறேன். எனக்கு ஒரு கோல் இருக்கு, என் மாதிரி என் மக்கள் இருக்கக்கூடாது, இன்னும் நல்லா வரணும்னு போராடுறேன். உனக்கு என்ன கார்பரேட் காரனுக்கு? அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு கூட தெரியலன்னா மக்களை என்ன பண்றது? அப்ப இந்த அளவுக்கு உள்ள போயிட்டு அந்த 3 நிமிஷம் வீடியோக்குள்ள ஒரு அரசியலை பேச வைக்கிறது, அது ஆதவர்ஜுனோட வேலை. நீங்க புஷி ஆனந்த் பயந்து போயிட்டாருங்க. பயந்து போய் ஓடி எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாரு பாவம். அந்த ஆளுக்கு வந்து அரசியல் அவர் பக்கம் திரும்பிடுச்சு இல்ல. நீங்க புஷி ஆனந்த் போய் நேரா பாக்கணும்னு கேக்குறாருங்க. இவங்க போக மாட்டாங்க, ஆதவர்ஜுனா போக விட மாட்டான். புஷி ஆனந்த் நேரடியா போய் பாப்போம். அந்த ஆள் கேட்கறான், அந்த இடத்துல நின்றுட்டு அதான் அந்த ஆள் நடந்துகிட்டே இருந்தது. அவன் கதறான், ஏன்னா அவனுக்கு ஒரு அரசியல் தெரியும். அந்த ஆள் களத்துல நின்னுவன். நீங்க எனக்கு 1500 முரண்பாடு கூட புஷி ஆனந்த் மேல இருக்கு. அந்த ஆள் ஒரு கிரிமினல் தான். ஆனா இவங்க அளவு கார்பரேட் கிரிமினல் கிடையாது. அந்த ஆளுக்கு குறைஞ்சபட்சமாவது மக்கள்கிட்ட நிக்கணும், அப்பதான் நீ போன்ற அரசியல் தெரிஞ்சவன் அந்த ஆளு. அதனால அந்த ஆளு ரோட்ல அலைஞ்சுக்கிட்டே கிடந்தான். ஆனா இவன் என்ன பண்ணிட்டானா, அப்படியே ஒரு வீடியோவை செட் பண்ணி அந்த வீடியோக்குள்ள ஒரு வார்த்தையும் அளந்து பேசியிருப்பார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சரியான இடைவெளியில சரியான விஷயங்களை கரெக்டா பேசியிருப்பாரு. ஒரு இடத்துல வருத்தப்பட்டதில்ல, வருத்தம் தெரிவிக்கல, பிரச்சனையை சரி பண்ணுவோன்னு சொல்லல, அரசியலா இதை வேற மாதிரி செய்வோன்னு எதுவுமே பேசல. அப்படியே கொண்டு வந்து அந்த 3 நிமிஷம் வீடியோல அரசு பக்கத்துல திருப்பி விட்டு போயிட்டான். அதை கொண்டு வந்தவன் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரே இந்த ஆளுகளுடைய குரூப் தான், இந்த கார்பரேட் குரூப் தான் பண்ணுது. நீங்க அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொல்லிட்டாங்க, பத்திரிகையாளர்களே யாருமே சந்திக்கல. இவனே 2-3 பத்திரிகையாளர்கள் பாக்குறாங்க, காதுல போனை வச்சுட்டு ஓடுறான். ஏன்னா ஏன் ஓடினாரு? நீதான் பயங்கரமான ஆளாச்சே, கையை அப்படி வச்சு இப்படி போய் நின்னு, ஏன்னா தீர்ப்பு வர வரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டாரு அமித்ஷா. இங்க நம்ம இவர் இருக்காருல்ல, இங்க ஒரு புரோக்கரு, பத்திரிகையில இருந்து புரோக்கர் வேலை பார்ப்பாரு, RSS பிஜேபிக்கு. அவருக்கு பேரு கூட இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி, அந்த அரசியல் புரோக்கர் இருக்காரு. அவர் இந்த அரசியல் புரோக்கர் தான் பேசியிருக்காரு இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே. அவர்கிட்ட தான் போய் புலம்பி இருக்கிறாரு விஜய், நாங்க இந்த இதுல இருந்து எப்படி வெளியே வரன்னு தெரியல, எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. அப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி அரசியல் புரோக்கர், அவர் என்ன பண்றாரு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 மணி நேரம் பேசியிருக்காங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அமித்ஷாட்ட பேசுறேன். அவர் அமித்ஷாட்ட பேசுறாரு. அமித்ஷாட்ட பேசணுன்னே கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, இந்த கொஞ்சம் அரசியலா திருப்பி விடுற வேலை மற்ற வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம், அமைதியா இருங்க, நம்ம இதை வந்து சிபிஐ கேட்போம், சிபிஐ மூலமா. அதனால தானே பிஜேபி காரன் மணின்ற ஒரு ஆளு போய் சிபிஐ கேட்டது. இவங்க கேட்கலன்னா சிபிஐ தான் மாத்தினாங்க, நம்மளே சிபிஐ தான். எல்லாரும் கேட்டாங்க, எதுக்காக உண்மை கண்டறியும் குழு வரணும்? இது எல்லாம் பின்னாடி நடக்குது, இதெல்லாம் பின்னாடி நின்று நடத்துறதுல முக்கியமான குழு. அங்க மற்ற மாநிலங்கள்ல பிரச்சனை நடக்கும் போது இவங்களுடைய ஆட்சி காலத்துல மோர் பிப்பாலம் இடிந்து விழுந்ததுல, குஜராத் மாடல்
அந்த மாடல்ல இருக்கிற பாலை அந்து விழிச்சு 141 பேர், அதுல 20க்கும் மேற்பட்ட குழந்தைங்க. நீங்க போய் நிக்கலையே, பக்கத்து தெருவுல பிரச்சாரம் பண்ண போய் பார்க்கலையே. சரி, இந்த நாட்டுல நாங்க அறுத்து தள்ளிட்டோம்னு சொல்றானுங்கல்ல, நீங்க மூவர கொடியை தூக்கிட்டு நீங்க ரோட்ல போய் விளையாடுறீங்களா, நாங்க வந்து இந்த நாட்டவே ஜெயிச்சிட்டோம், பாகிஸ்தானை படுக்க போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அங்க பகல்காம் தாக்குதல்ல 26 பேர் செத்தாங்கல்ல. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அங்க அன்னைக்கு நீ போகவே இல்லையே, நீ நேரா போய் பீகார் எலெக்ஷன் வேலையில பாத்துட்டு இருந்த. இப்ப பெஹல்காம் தாக்குதல் வெளிநாட்டுக்காரன் வந்து அடிச்சாலும் பார்க்க மாட்டான், உள்நாட்டுக்காரன் செத்தாலும் இங்க தமிழ்நாட்டுல தண்ணியில முங்கி சத்தமே. நம்ம ஹெலிகாப்டர் கூட அனுப்பலையே, ஒரே ஒரு 9 ஹெலிகாப்டர் இறக்கணும்னு சொல்லி அதுக்கு பில் அனுப்பின கூட்டம் தானே இந்த கூட்டம். அங்க கேரளாவுக்கு இன்ன வரையும் பேரிடர் நிவாரண நிதியே கொடுக்கலையே. அப்ப நம்மளெல்லாம் பழி போட்டுக்கிட்டுல அந்த குரூப் உட்காந்துருக்கு. ஆனா இங்க அப்படி இல்ல, இவங்களுக்கு அவ்வளவு வேலையும் பார்த்து கொடுக்குறாரு. அமித்ஷா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நாம அந்த சிபிஐக்கு மாத்திட்டு அந்த வேலையை பார்த்துக்கிறோம். அதனாலதான் 16வது நாள்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் 16வது நாள்ல நாங்க பேசுவோன்றான். அது வரைக்கும் யாருமே பத்திரிகையாளர்களை சந்திக்கல, பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல, வாயை மூடிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனா சமூக வலைத்தளத்தில் மட்டும் பேச வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 16வது நாள்ல எல்லாத்தையும் முடிச்சு அமித்ஷா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அமித்ஷாவுடைய கட்டளைப்படிதான் அவர் அங்கேயே தங்குறாரு. போனது விளையாட்டு போட்டி தானே, அது ஜார்க்கண்ட்ல ஒரு நாள்ல முடிஞ்சிச்சுல, வந்திருக்கலாம்ல, ஏன் வரல, ஏன் டெல்லியிலே தங்கியிருந்த? அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இது. அப்ப டெல்லியில உட்காந்து இதுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சிபிஐக்கு மாற்றப்பட்டோம் தெரிஞ்ச பிறகு வெளியே வந்து பேசுறான் ஆதவர்ஜுனா. அப்ப ஆதவர்ஜுனா ஒரு கிரிமினல் மட்டும் இல்ல, அரசியல நம்ம சேர்த்துக்க கூடாத ஒரு கிரிமினல். ரொம்ப விஜயே முதல்ல ஆதவர்ஜுனா தூக்கிடணும். ஒருவேளை விஜய் நல்லது செய்யணும் கூட நினைச்சு வந்திருக்காருன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த விஜயே நல்லது செய்ய விடாம ஒரு கிரிமினலா மாத்திர வேலையை அந்த பையன் செஞ்சு முடிச்சிருவான். ஆதவர்ஜுனா ரொம்ப டேஞ்சரானாலு. அந்த ஆளுதான் முழுக்க விஜயை அரசியல்ற தற்கூரியா மாத்தி அந்த ஆளை யோசிக்கவே விடாம ஒரு கட்டமைப்பு உருவாக்குறான். ரொம்ப டேஞ்சரான ஆளு ஆதவர்ஜுனா. ஸோ மக்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனா போன்றவர்கள் இல்லை நம்முடைய அடையாளம். நம்ம இங்க வந்து ரெட்டமலை சீனிவாசனார், சிங்காரவேலர், நம்ம ஐயா ஜீவானந்தம், பெரியாரு, அம்பேத்கர், ஜோதிபாய் பூலே, இப்படி பலருடைய பார்த்து வளர்ந்த ஒரு வரலாறை படிச்சவங்க, பார்த்தவங்க, அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டவங்க. இது மாதிரி கிரிமினல்ஸ் வந்து ஒரு அரசியல் பேசுறான் அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நீங்க சொரிஞ்சு விட்டு போயிருவீங்க நல்லா இருக்கு அப்படின்னு, நாளைக்கு உங்க பிள்ளைங்க பூரா ரோட்ல நிற்கும் நடுத்தருவில். ரொம்ப கவனமா டீல் பண்ணணும். கார்பரேட் கிரிமினல் ஒருத்தனா அது இந்த ஆள் தான். முதல்ல விஜயே இந்த ஆளை தூக்கி வெளியே போட்டுறணும். நாளைக்கு விஜய வந்து மிகப்பெரிய ஆபத்துல சிக்க வச்சுட்டு போயிடுவான் அந்த ஆளு. விஜய் வந்து பெரிய சிக்கல் இப்பயே மாட்டிட்டாரு. சிபிஐ வழக்கு, அதுக்கப்புறம் பிஜேபி கூட டையப்பு, மறைமுகமாவோ நேரடியாவோ கூட்டணி போய் நிப்பாட்டிட்டான்ல. இதான அவங்களோட வேலை. இது பூரா RSS ஆளுங்க தானே. நீங்க முடிச்சு விட்டானா விஜய? விஜய் முதல் இந்த கும்பலை அடிச்சு பத்தி விட்டு உனக்கு போஸ்ட் ஒட்டிருப்பான்ல ஒரு ரசிகன், அவனை தூக்கி பக்கத்துல போற, அவன் கூட மனுஷனா இருப்பான். முதல்ல விஜய் தப்பிக்கணும். பெரிய கார்பரேட் கிரிமினல். மக்கள் வந்து கிரிமினல்ஸா தான் பார்க்கணும். தாவேகா அப்படின்றது இந்த சூழலை இன்னைக்கு நேரத்துக்கு தமிழ்நாட்டுல ஆபத்தானவர்கள். நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் இந்த கரூர் ஸ்டாம்பேட் ரிலேட்டடாகவும் நிறைய பேசணும். தொடர்ந்து இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு. அடுத்த கட்டமா விஜய் வெளியில வந்து எப்படி பரப்புரை செய்ய போறாரு, என்ன பேச போறாரு அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. தொடர்ச்சியா அதை பார்க்க போறோம். எல்லா தேர்தல்களையும் விட இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கு. சில விஷயங்கள் நீங்க பேசினதா இருக்கட்டும், ஜென்ரலா யோசிக்கும் போதும் அபாயகரமான சில விஷயங்கள் வந்து ரொம்ப பதட்டத்தை ஏற்படுத்த. பட் ஹோப்ஃபுல்லி எதுவுமே நடக்காம நல்ல விதமா அந்த தேர்தல் நடக்கணும் அப்படின்றதுதான் எல்லாமே இருக்கு. வரும் காலங்கள்ல நிறைய பேசலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.